புதுச்சேரி, கடலூர், நாகை ஆகிய பகுதிகளைப் போலவே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடலும் சீற்றத்தோடு காணப்படுகிறது. அது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்தன். இலங்கை அருகே மையம் கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகம் முழுவதும் கடந்த 3 தினங்களாக கனமழையும் மிதமான மழையும் பெய்து கொண்டிருந்தது. இதனால கோடை வெப்பத்தால பாதிக்கப்பட்டிருந்த பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் கடந்த 3 தினங்களாக கடல் வழக்கத்துக்கு மாறாக கடல் சீற்றத்துடனும் பலத்த காற்றுடன் வீசுவதனால மீனவர்கள் யாருமே மீன்பிடிக்க போல. அது மட்டும் இல்லாம கடந்த 3 தினங்களாக மீன்பிடிக்க செல்லாதால் சுமார் 20,000 மீன்பிடி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல லட்சம் மதிப்புள்ள வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கும் சொல்றாங்க. இந்நிலையில பாம்பன் துறைமுகத்தில் கடந்த 2 தினங்களாக 3ஆம் நிலை புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில இன்று மாலை 1ஆம் நம்பர் கூண்டு ஏற்றிருக்காங்க. மேலும் அதாவது பாம்பன் பகுதி மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வழக்கத்துக்கு மாறாக கடல் சீற்றமா இருக்கு, அதனால எங்களுக்கு ஒருவித அச்சம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வானிலை மைய அதிகாரிகள் சொல்லும் போது சென்னைக்கு தென்கிழக்கே 245 கிலோமீட்டர் தூரத்துல புயல் மையம் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதாவது தமிழகத்தின் வடகிழக்கிலும் அல்ல ஆந்திரா கடல் பகுதியிலும் வரும் 48 மணி நேரத்தில் புயல் கரையை கடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுறதா அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. புதிய தலைமுறை செய்திகளுக்காக பாம்பனிலிருந்து ஒளிப்பதிவாளர் வினோத்குமார் ஆனந்தன்.